தட்டு நிறைய வச்சாலும் உடனே சட்டு சட்டுன்னு காலியாகக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்க எல்லாரும் வீட்டிலேயே இருந்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சோளம் எடுத்திருக்கோம். சோளத்திலேயே பலவிதமான சோளம் இருக்குது. முத்து சோளம், மக்கா சோளம், இனிப்பு சோளம் இப்படின்னு இருக்குது. இனிப்பு சோளம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க சோளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வேகக்கூடியது. கூராக விற்பாங்க இல்லையா, ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இதோட மேல் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த சோளத்தை பேத்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கத்தி வச்சு ஒரு ரோ மட்டும் இந்த மாதிரி நெம்பி விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டூத் பிக்கை அப்படியே ஒரு ரோ ஃபுல்லாக சொருகி விட்டுறலாம். சொருகிட்டு கைகளால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். டூத் பிக் உங்கள் வீட்டில் இல்லைனா தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாது பயன்படுத்திக்கோங்க. கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து தள்ளும் போது இந்த மாதிரி அழகாக கரண்டு வரும். மீதம் இருக்கக்கூடியதும் அதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். டூத் பிக் இல்லைனா இந்த மாதிரி சொருகி செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு முத்தா நீங்கள் உதிர்த்து எடுத்துட்டு அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடியோடு நல்லா கலந்து விடுங்க. பவுலோடு எடுத்து இந்த மாதிரி நல்லா அடியோடு குலுக்கும் போது நல்லா இந்த இடுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கோட்டா இருக்க மாவு இருக்கு இல்லையா, அது உதிராமல் அதோடய ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அடியோடு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சோளத்தை எடுத்து ஒன்றா போட்டுடலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். டூத்பிக்கில் சொருகாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அப்படியே உதிர்த்து விட்டு முத்து முத்தாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இது நார்மல் மக்கா சோளத்தில் தான் செஞ்சுருக்கோம். இதையே நீங்கள் ஸ்வீட் கார்னில் கூட செய்யலாம். இதில் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். மசாலா பொருள் எதுவுமே சேர்த்து நம்ம பொரிக்கலை. ஜஸ்ட்டு உப்பும் அதோட கிறிஸ்பினஸுக்காக சோள மாவு அல்லது அரிசி மாவு மட்டும் கலந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருளை கலந்து இது மேலே தூவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம பொரிச்சு வச்சிருக்க கார்ன் ஸ்டிக்ஸ் மேலே தூவிட்டு அப்படியே நல்லா அடியோடு கலந்து விட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே விருப்பப்பட்டால் கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் கூட பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையோ அல்லது வறுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை க்ரஷ் பண்ணி தூவியோ சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உப்பு, காரம், எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு சுவையோட சாட் மசாலாவோட சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொரிச்சு வச்ச அடுத்த செகண்டே தட்டு மொத்தமும் காலி ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.